செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரெயின்போ நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்து உழவக்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் குப்பைகளை உடனடியாக அகற்றவும், வாய்க்கால்களை தூர்வாரவும் ஊழியர்களுக்கு உத்தரவிட்டார். காரைக்காலுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் உத்தரவிட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரெயின்போ நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்து உழவக்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் குப்பைகளை உடனடியாக அகற்றவும், வாய்க்கால்களை தூர்வாரவும் ஊழியர்களுக்கு உத்தரவிட்டார். தென்வங்க கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரிக்கு ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ள நிலையில் காலை முதலே பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர் உட்பட உழவக்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கொட்டும் மழையில் உழவக்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் இருசக்கர வாகனத்தில் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சாலைகளில் மலை போல குவிந்துள்ள குப்பைகளை உடனடியாக அகற்ற வேண்டும், வாய்க்கால்களை தூர்வார வேண்டும், சாலைகளில் தேங்கியுள்ள மழை நீரை அகற்ற வேண்டும், காலி மனைகளில் உள்ள குப்பைகளை அகற்ற வேண்டும் என நகராட்சி ஊழியர்களுக்கு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தார். இந்த ஆய்வின் போது காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத், உழவக்கரை நகராட்சி அதிகாரிகள், ஊழியர்கள் உடனிருந்தனர். காரைக்காலுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் உத்தரவிட்டுள்ளார். தென்வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரி, காரைக்காலுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து காரைக்கால் மாவட்டத்தில் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் அனைத்து துறை உயர் அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் காரைக்காலில் கனமழை ஏற்படும் பட்சத்தில் அனைத்து துறைகளுக்கும் தேவையான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் உடனுக்குடன் எடுக்க வேண்டும், தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்காத அளவில் பார்த்துக் கொள்ள வேண்டும், மின்துறையானது எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும், வருவாய்த்துறையினர் தேவையான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என பல்வேறு ஆலோசனைகளை வழங்கிய மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் கனமழை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். முன்னாள் முதல்வர் MTR ராமச்சந்திரன் மறைவையொட்டி தமிழக அமைச்சர் நேரு மடுகரையில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்று அவரது படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். புதுச்சேரி மாநில முன்னாள் அமைச்சரும் முன்னாள் திமுக மாநில அமைப்பாளருமான MTR ராமச்சந்திரன் அவர்கள் தனது 93வது வயதில் கடந்த 8ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அன்றைய தினம் முக்கிய அலுவல் காரணமாக தமிழக அரசின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரும் தலைமை கழகத்தின் முதன்மை செயலாளருமான நேரு MTR ராமச்சந்திரனின் இறுதி சடங்கில் கலந்து கொள்ள இயலவில்லை. இந்நிலையில் இன்று காலை மடுகரை இல்லத்தில் உள்ள ராமச்சந்திரன் அவர்களின் இல்லத்திற்கு வந்த நேரு அவர்கள் அங்கிருந்த ராமச்சந்திரன் அவர்களின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதோடு அங்கிருந்த ராமச்சந்திரனின் மனைவி மற்றும் மகன்களிடம் இரங்கல் தெரிவித்து ஆறுதல் கூறினார். இந்நிகழ்வில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளருமான சிவா, நெட்டப்பாக்கம் தொகுதி கழக நிர்வாகிகள் வேலாயுதம், கிருஷ்ணமூர்த்தி, திருநாவுக்கரசு, தேவேந்திரன், பூபதி, மோகன்குமார், செல்வம், சக்திவேல், ராமு உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மகாகவி பாரதியாரின் பிறந்தநாளை முன்னிட்டு பெண் முன்னேற்றம் என்ற தலைப்பில் முனைவர் சுந்தரமுருகன் உரையாற்றினார். மகாகவி பாரதியார் பிறந்தநாளினை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் திருவண்டார்கோவில் பகுதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மகாகவி பாரதியும் பெண்கள் முன்னேற்றமும் என்ற தலைப்பில் பாரதி விழாவில் மாணவிகளிடையே முனைவர் சுந்தரமுருகன் அவர்கள் உரையாற்றினார். இவ்விழாவில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் ஃபெஞ்சல் புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சமூக இயக்கங்களின் ஒருங்கிணைப்பான எண்ணங்களின் சங்கமம் குழுவினரின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழை மற்றும் ஃபெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு கிராமங்களில் பெரும் சேதம் ஏற்பட்டு பொதுமக்கள் பலர் பெரும் துன்பத்திற்கு ஆளாகினர். இதில் பல குடும்பங்கள் தங்கள் உடைமைகளை இழந்து அவதியுற்று வருகின்றனர். அவர்களுக்கு உதவிடும் வகையில் சென்னையில் கடந்த 20 ஆண்டுகளாக சமூக இயக்கங்களை ஒருங்கிணைத்து செயல்பட்டு வரும் எண்ணங்களின் சங்கமம் குழுவினர் ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டு புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் பகுதிகளில் தொடர்ந்து உதவி செய்து வருகின்றனர். இந்த அமைப்பின் சார்பில் புதுச்சேரியில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு கிராமப்புற மக்களுக்கு உதவி தேவைப்பட்ட நிலையில் சுமார் 3500 குடும்பங்களுக்கு தேவையான அரிசி, போர்வை, பாய், குடம், புடவை, கைலி, துண்டு, மளிகை பொருட்கள் அடங்கிய 3000 ரூபாய் மதிப்பில் உள்ள நிவாரணப் பொருட்களை இன்போசிஸ் அறக்கட்டளையின் உதவியுடன் எண்ணங்களின் சங்கமம் குழுவினர் ஏற்பாடு செய்து பொதுமக்களுக்கு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்கமம் குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அண்ணா நகர் ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி ஆலயத்தில் ஸ்ரீ ஐயப்பன் திருவுருவ படத்துடன் புதிய 18 படிகள் அமைத்து ஐயப்ப பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மூலம் நேற்று மாலை 6 மணி அளவில் சமாஜத்தின் ஆலோசகர் குருசாமி ஸ்ரீதரன் ஏற்பாட்டில் முதலாக புதுச்சேரி அண்ணா நகர் ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி ஆலயத்தில் ஸ்ரீ ஐயப்பன் திருவுருவத்துடன் புதிய 18 படிகள் அமைத்து ஐயப்ப பூஜை நடைபெற்றது. இதில் சமாஜத்தின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ஐயப்பனின் பஜனை பாடல்களை பாடி தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள், ஐயப்ப பக்தர்கள் உட்பட அனைவரும் கலந்து கொண்டனர். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு 47 சிறு வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டியும் 47 பெண்களுக்கு 65 இலவச தையல் மிஷின்களையும் திமுக மாநில அமைப்பாளர் சிவா வழங்கினார். தொடர்ந்து திமுக அலுவலகத்தை திறந்து வைத்து கழக கொடியேற்றி வைத்தார். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் 47வது பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவாக வெகு விமர்சையாக நடைபெற்றது. முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஏற்பாட்டின் பேரில் முத்தியால்பேட்டை திமுக அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திமுக மாநில அமைப்பாளர் சிவா 47 சிறு வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டியும் தையல் பயிற்சி முடித்த 65 மகளிருக்கு தையல் மிஷினும் முத்தியால்பேட்டையில் வழங்கினார். தொடர்ந்து தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக அலுவலகத்தை திறந்து வைத்த சிவா கழக கொடியை ஏற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக துணை அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி, திமுக இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால், மாநில மகளிரணி செயலாளர் காயத்ரி ஸ்ரீகாந்த், தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன், அவைத் தலைவர் எழிலன், தொகுதி துணை செயலாளர் ரவி, துணை செயலாளர் கலைவாணி, தனசேகர், தொகுதி தொண்டரணி அமைப்பாளர் கோபிநாத், திமுக மக்கள் சேவை மதன்பாபு, மீனவரணி தங்கராசு, பூபதி மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள், இளைஞரணி மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மருத்துவக் கல்லூரிகளில் MBBS படிப்பின் NRI ஒதுக்கீட்டில் சேர்வதற்கு போலி ஆவணங்கள் தயாரித்து கொடுத்த ஆந்திரா மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்த 5 ஏஜென்ட்டுகளை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மருத்துவக் கல்லூரி படிப்பில் NRI போலி ஆவணங்கள் மூலமாக மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக வந்த புகாரை தொடர்ந்து NRI ஒதுக்கீட்டில் MBBS சேர்க்கை பெற்ற மாணவர்களின் சான்றிதழ்கள் ஆய்வு செய்யப்பட்டன. அதில் 73 மாணவர்கள் போலியான தூதரக ஆவணங்கள் சமர்ப்பித்தது தெரியவந்தது. இந்த மோசடி தொடர்பாக சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் புதுச்சேரி லாஸ்பேட்டை போலீசில் புகார் அளித்தார்.
இதனையடுத்து சம்பந்தப்பட்ட 73 மாணவர்களையும் போலீசார் வரவழைத்து விசாரணை நடத்தினர். அப்போது ஆந்திரா மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்த ஏஜென்ட்டுகள் தூதரக கடிதங்களை போலியாக தயாரித்து கொடுத்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து ஆந்திர மாநிலம் குண்டூரைச் சேர்ந்து மெட்டே சுப்பாராவ், தமிழ்நாடு தேனி மாவட்டத்தைச் சேர்ந்து பூமிநாதன் என்ற ஜேம்ஸ், செல்வகுமார், கார்லோஸ் சாஜு, வசந்த் என்ற விநாயகம் ஆகிய 5 ஏஜென்ட்டுகளை கைது செய்து போலீசார் காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இதில் தொடர்புடைய மேலும் பல ஏஜென்ட்டுகளை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு தேர்தல் 2024க்கான பயிற்சி பட்டறை புதுச்சேரி மாநில தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாநில தலைவர் திரு செல்வ கணபதி MP அவர்கள் தலைமையிலும் சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை புரிந்திருந்து தேசிய தேர்தல் அதிகாரி திரு லட்சுமணன் MP அவர்களும் தமிழக சட்டமன்ற உறுப்பினரும் தேசிய மகளிர் அணி தலைவியுமான வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் புதுச்சேரியின் மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா அவர்களும் புதுச்சேரி மாநிலத்தின் தேசிய செயற்குழு உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான திரு நமச்சிவாயம் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மற்றும் VP ராமலிங்கம் MLA, அசோக் பாபு MLA இந்நிகழ்ச்சிக்கான தேர்தல் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை மாநில தேர்தல் அதிகாரி அகிலன் ஏற்படுத்தினார். வேளாண் தோட்டக்கலை பிரிவு மூலம் தேனீ வளர்ப்பிற்கான மானியத்துடன் கூடிய கடனுதவி பெற விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இணை வேளாண் இயக்குநர் அலுவலக செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு வேளாண் துறை தோட்டக்கலை இயக்கம் மூலமாக தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பினை உருவாக்கிடவும் வேளாண் சார்ந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் 2024-2025 ஆண்டிற்கான தேனீ வளர்ப்பு, பழம் மற்றும் காய்கறி தள்ளுவண்டி ஆகிய கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான கடனுடன் மானியம் பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்களை தாவரவியல் பூங்காவில் இயங்கும் கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம் மூலமாகவோ வேளாண் துறையின் இணையதளம் மூலமாகவோ பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை வரும் 30ஆம் தேதிக்குள் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அரியங்குப்பம் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் நடைபெற்ற ஐயப்ப பூஜையில் அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா அன்னதானம் வழங்கினார். கார்த்திகை மாதத்தினை முன்னிட்டு அரியங்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் ஸ்ரீ ஐயப்பன் திருவுருவ படத்துடன் 18 படிகள் அமைத்து ஐயப்ப பூஜை நடைபெற்றது. இதில் ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்பன் பஜனை பாடல்களை பாடினர். தொடர்ந்து ஐயப்பன் சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளரும் சரண் அறக்கட்டளை நிறுவனருமான லாவண்யா ஐயப்பன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து சுவாமி தரிசனம் செய்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆறுமுகம், அழகானந்தம், ஐயப்பன், மகா, சரண், பிரகாஷ், ரூபன், அஜித், கோவரதன், தீபக் மற்றும் குடும்பத்தினர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரெயின்போ நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்து உழவக்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் குப்பைகளை உடனடியாக அகற்றவும் வாய்க்கால்களை தூர்வாரவும் ஊழியர்களுக்கு உத்தரவிட்டார். காரைக்காலுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.